பந்தம் எது சொந்தம்? ஹலோ மேடம், 1 minute ப்ளீஸ் கம். உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். இவ்வளோ சீக்கிரம் உங்களை பார்ப்பேன்னு நான் நினைக்கல. அது என்னோட அதிர்ஷ்டம். என்ன விஷயம்? நீங்கள் என் வீட்டில் ஒரு காஃபி கூட சாப்பிடாம போயிட்டீங்களே. எனக்கு வெளியெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்லை. நோ ப்ராப்ளம். ஒரு முக்கியமான பொருளை நீங்கள் என் வீட்டில் மிஸ் பண்ணிட்டீங்க. என்னது? இந்த கர்ச்சீஃப் உங்கள் தானே? தேங்க்யூ, கொடுங்க. நோ, நீங்கள் தப்புன்னு சொன்ன விஷயத்த இப்போ தான் நான் யோசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். பணத்து மேலே எனக்கு எந்த அக்கறையும் இல்லாமல் இருந்தது. இப்போ நான் தெரிஞ்சிட்டேன். இதை உங்கள் ஞாபகமாக நானே வச்சுக்கிறேன். ஹலோ, நான் இப்போ வந்துடுறேன் சார். 1 hourல உங்களுக்கு முன்னாடி அங்கே இருப்பேன். என்னாச்சு? மணிவாசன் எல்லா கப்பட்டையும் பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவார் சார். நீங்க தேடுற முக்கியமான ஃபைல் அதில் தான் இருக்கு. அவர் டேபிள் டிராயர்ல வேற சாவியே இல்லையா? அதுவும் பூட்டி தான் சார் இருக்குது. எப்பவும் ஈவினிங் போகும்போது பூட்டி சாவி எடுத்துட்டு போயிடுவார். முக்கியமான கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் ஃபைல் அவர்கிட்ட இருக்கு. நீ ஒன்று செய், லெட்ஜரில் அவரோட அட்ரஸ் இருக்கும். அது ஒரு பேப்பரில் நோட் பண்ணி எடுத்துக்கிட்டு வா. நான் போய் நேரில் பார்த்து சாவியை வாங்கிட்டு வரேன். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் இருப்பாரோ இல்லையோ தெரியலையே சார். யோ, நீ ஏதாவது சொல்லி டென்ஷனை ஏத்தாத. அட்ரஸை எடுத்துக்கிட்டு வா. நான் சீக்கிரமா போய் அவர் எப்படியாவது பிடிச்சி இன்னைக்கு சாவியை வாங்கித்தான் ஆகணும். சரி சார். கரெக்டாக 12 மணிக்கு ஃபோன் பண்ணுறதா சொன்னாங்க. மணி 12:20 ஆச்சு, இன்னும் பண்ணலையே. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எஸ்டடி பூத்துலாம் ரொம்ப பிஸியாக இருக்கும். கொஞ்சம் பொறுமையாக இருங்கோ, ஃபோன் பண்ணுவா. மாமி, மெட்ராஸ் மாதிரி இல்லை பாம்பே. அங்கெல்லாம் நினைச்ச டைமுக்கு ஃபோன் பண்ண முடியும். சம்ஜே? சம்ஜே. இவ ஒருத்தி பாம்பேல வளர்ந்த மாதிரி பாம்பே பாம்பேன்னு சொல்லிக்கிட்டு. சரி, அத்தை விடுங்கோ. குழந்தைக்கு என்ன பேர் வைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கே? இவ அப்பா அம்மா பேரை சேர்த்து புதுசாக ஒரு பேர் வைக்கலாம்னு அகிலா ஆசைப்படுறா. குழந்தைய பெற்றது நானா அகிலாவா? எங்க அப்பா அம்மா பேரு பெரிய பேரு, அதை வைக்கிறதுக்கு. நீ ஏண்டி அம்மா கோச்சிக்கிற? சரி, நீ என்ன குழந்தைக்கு பெருசா பிரமாதமா பேர் வைக்க போற சொல்லு பாப்போம். அப்படி கேளுங்க. என் பொண்ணுக்கு நான் டயானான்னு பேர் வைக்கணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். டயானா பெரிய பேர் தான், வச்சிட வேண்டியதான். என்ன பொண்ணுடியம்மா நீ? தமிழில் எவ்வளோ அழகான பேர்லாம் இருக்கு. மகாலட்சுமி, ஜெயலட்சுமி, வரலட்சுமின்னு. அதில் ஏதாவது ஒன்று வைக்கப்படாதோ? பேர் வைக்கிறாளாம் பேர். எல்லாம் ஓ இஷ்டம். உன்கிட்ட பேச முடியுமா? சார், யார் அது? நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யார் நீங்கோ? உங்களுக்கு யார் வேணும்? மணிவாசகத்தை பார்க்கணும். அவர் வேலை செய்கிற ஆஃபீஸோட ஓனர்னா. அப்படியா? அவர் எங்காத்துல உள்ள பேசிட்டு இருக்கார். உள்ள வாங்கோ, வாங்கோ. வாங்க சார், வாட் எ சர்ப்ரைஸ். நீங்க எப்படி எங்க வீட்டுக்கு? உட்காருங்க சார். சாரி மணி, லீவ் நாள் அதுமா உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன். என்ன சார் நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததே எங்களுக்கு பெருமை. லலிதா, போய் காஃபி எடுத்துட்டு வா. நானும் இன்னொரு நாள் உங்க வீட்டுக்கு வந்து விருந்தே சாப்பிட்றேன். இப்போ நான் அவசரமா கிளம்புறேன். என்ன விஷயம் சார்? நீங்க சொன்ன டிவி கான்ட்ராக்ட் விஷயமா நான் மினிஸ்டரை பார்க்கணும். அவர் பிஏ ஃபோன் பண்ணி திடீர்னு என்ன வர சொல்லிட்டாரு. அது சம்பந்தமான எல்லா ஃபைல்ஸும் உங்க டிராயர்ல இருக்கு. அதான் அவசரமா நான் உங்களை தேடி வந்தேன். அந்த ஃபைல் எங்கிட்ட தான் சார் இருக்கு. சார், இது லலிதா, என்னோட ஒய்ஃப். வணக்கம். ஹலோ மேடம். இவங்க வேதம் மாமி, என் ஒய்ஃப் குடும்பத்துக்கு ரொம்ப வேண்டியவங்க. வணக்கம்மா. நமஸ்காரம். லலிதா, என் டேபிள் டிராயர்ல ஒரு ஃபைல் இருக்கு, போய் எடுத்துட்டு வா. இந்த கான்ட்ராக்ட் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் மணி. மினிஸ்டரே இதை நம்பி சொல்லியிருக்கிறாரு. நம்ம கன்சர்னை பத்தி நல்ல பேர் அவர்கிட்ட ரீச் ஆயிருக்கு. இந்த கான்ட்ராக்ட் நிச்சயமா நமக்கே கிடைக்கும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு சார். தேங்க்யூ. நான் போய் மினிஸ்டரை பார்த்துட்டு ஒரு நல்ல செய்தியோட நாளைக்கு ஆஃபீஸ்க்கு வரேன். நீங்களும் உங்கள் மிஸ்ஸஸும் ஒரு நாள் கண்டிப்பாக என் வீட்டுக்கு விருந்துக்கு வரணும். மாமி, நீங்களும் வரணும். கண்டிப்பாக வரேன்.
ஆனா எங்க வீட்டுல என்ன தவிர வேற யாரும் கிடையாது. அதனால உங்க எல்லாருக்கும் என் கையால சமைச்சு நானே போடுவேன். சார் இது அகிலா, என்னோட சிஸ்டர்ங்களா. ஹலோ சார் நீங்க எங்க இங்க? நான் போயிட்டு வரேம்மா. வாங்கோ. அகிலா அவரை தெரியுமா? நல்லா தெரியும். அந்த பர்ஸ் ரோட்ல இருந்து எடுத்தல்ல, ஆமா. அது இவரோட தான். அப்படியா? உட்காருங்க. தேங்க்யூ சார். சாரி மணி, லஞ்ச் பிரேக்ல டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? நோ நோ, நீங்க எப்போ கூப்பிட்டாலும் வர வேண்டியது என்னோட கடமை சார். இல்ல, பர்சனலா பேச வேண்டியிருந்தது. அதான் லஞ்ச் பிரேக்ல உங்களை வர சொன்னேன். என்ன சொல்லுங்க சார். நியாயமா இந்த இடத்துல உங்ககிட்ட பேசக்கூடாது. அம்மா கிட்ட சொல்லிட்டேன், உடனே போய் பார்க்கணும்னு சொல்றாங்க. அதான் அவசரமா உங்ககிட்ட கேட்குறேன். சார் நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு புரியல. ப்ளீஸ் கொஞ்சம் தெளிவா சொல்லுங்களேன். உங்க ஒய்ஃபோட தங்க அகிலாவை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். சார் நீங்க என்ன சொல்றீங்க? ஏற்கனவே நான் அகிலாவை பார்த்துருக்கேன். நான் மிஸ் பண்ண பர்ஸை வீடு தேடி என்கிட்ட வந்து அவங்க கொடுத்தாங்க. அகிலாவோட அமைதியான பேச்சு, நல்ல குணமும் இன்னும் எல்லாமே எனக்கு பிடிச்சிருக்கு சார். எங்க அம்மா என் கல்யாணத்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க. கடைசி சந்தர்ப்பத்தில் எங்க அம்மா கிட்ட நான் அகிலாவை பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நீங்க அவங்க வீட்டு மூத்த மருமகன். நீங்க அவங்க கிட்ட மொத்தமா பேசி ஒரு நல்ல முடிவா சொன்னீங்கன்னா நாளைக்கு எங்க அம்மாவை நான் அழைச்சிட்டு வரேன். என்ன, உங்களுக்கு ஏதாவது ஆட்சேபனை இருக்கா? நோ நோ, நான் சந்தோஷத்துல திணறிட்டு இருக்கேன் சார். அருமையான குடும்பம். அகிலா மாதிரி ஒரு பொண்ணு எங்கே தேடினாலும் கிடைக்காது. என்ன அவங்களுக்கு இருக்கிற ஒரே குறை ஏழ்மை. உங்க ஸ்டேட்டஸ்க்கு ஏய், நோ 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 நோ, நான் அதையெல்லாம் பார்க்கறதே இல்லை. ஒரு நல்ல குணமுள்ள ஒரு பொண்ணு தான் எனக்கு வேணும். பணம் தான் இன்னைக்கு என்கிட்ட எக்கச்சக்கமா இருக்கே. ஓகே சார், அவங்க அப்பாட்ட பேசுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மணி வாசகம். தேங்க்யூ. அத்தை, வாங்க மாப்பிள்ள. ஒரு சந்தோஷமான விஷயம். என்னால ஆபீஸ்லயே இருக்க முடியல. அப்படி என்ன மாப்பிள்ள சந்தோஷமான விஷயம்? நம்ம அகிலா கல்யாண விஷயமா ஒரு நல்ல செய்தி கிடைச்சிருக்கு. அகிலா கல்யாண விஷயமாவா? என்ன செய்தி? எங்க கம்பெனியோட ஓனர் மதன் நம்ம அகிலாவை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அகிலா அன்னைக்கு கீழே கிடந்து ஒரு பர்ஸ் எடுத்து கொடுத்தால, அவர் தான் மதன். எங்க கம்பெனியோட ஓனர், பெரிய கோடீஸ்வரன். லாஸ்ட் சண்டே நம்ம வீட்டுக்கு வந்தப்ப அகிலாவை பார்த்தாருல, அகிலா யார் என்னன்னு என்கிட்ட விசாரிச்சாரு. என் ஒய்ஃபோட தங்கதான்னு சொன்னேன். அவர் மனசுல இருக்க ஆசையை வெளிப்படுத்தினாரு. அவருக்கு அம்மாவும் சித்தியும் மட்டும்தான். நீங்க விருப்பப்பட்டா அவங்களுக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிறேன்னு சொன்னார். அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நான் என்ன சொல்ல போறேன், முழு சம்மதம் சொன்னேன். வீட்டுக்கு ஒரே பிள்ளை, கோடீஸ்வரன், வேணான்னு சொல்லுவாங்களா? என்னத்த சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல மாப்பிள்ள. நம்ம அகிலாவை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னாரா? எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுத்த. உங்களுக்கு பிடிச்சிருந்து நீங்க சரின்னு சொன்னா முறைப்படி வீட்டுல இருந்து பொண்ணு பார்க்க வருவாங்க. என்ன யோசிக்காம பேசிட்டு இருக்கீங்க? அவர் எந்த ஜாதியோ? அவரும் நம்மள மாதிரி சைவ பிள்ளை தான். அம்பாசமுத்திரம் சொந்த ஊர். மெட்ராஸ்ல இவ்வளவு பண வசதியோட இருந்துக்கிட்டு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம இருக்காரு. அது பெரிய விஷயம் இல்லையா? அவ கிடக்குற விடுங்க மாப்பிள்ள. நீங்க நம்ம வீட்டுக்கு ஒரு விஷயம் செய்றீங்கன்னா அது நல்லதுக்காக தானே இருக்கும். உங்க மாமாவும் வந்துட்டோம். அவர்கிட்ட ஒரு வார்த்தை கலந்து பேசிட்டு நாளைக்கு நீங்க ஆபீஸ் போகும்போது நல்ல செய்தியோட போலாமே. சரியத்த, அப்ப மாமா வந்தான்னு பேசுங்க. நான் இன்னைக்கே மதனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன். ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க எப்போ கல்யாண புரோக்கரா? நீங்க பணக்காரன்னு வேற சொல்றீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? இங்க பாரு, நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வர வேணாம், அகிலாவுக்கு ஒத்து வந்தா போதும். அகிலாவுடைய நல்ல குணத்துக்கு எவ்வளவு பெரிய இடத்து மாப்பிள்ள வந்தாலும் ஆச்சரியப்படல. அத்தை, நீங்க மாமா வந்தான்னு கேட்டு வைங்க, நான் வெளியே போயிட்டு வந்துடுறேன். லலிதா, அகிலா எங்க? வேத மாமி வீட்டுக்கு போயிருக்கா. சாரதா, மாப்பிள்ள என்கிட்ட ஏதோ விஷயம் பேசணும்னு சொன்னார் சொன்னியே, என்ன விஷயம்? அகிலாவோட கல்யாண விஷயமா தாங்க உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு. அகிலாவோட கல்யாண விஷயமா? என்ன சொல்ற?
அவருக்கு வேற வேலை இல்ல, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. என்ன விஷயம் கொஞ்சம் தெளிவாக சொல்லு சாரதா. வேற ஒன்றும் இல்லைங்க. அகிலா அன்னைக்கு கீழே கிடந்த ஒரு பர்ஸ் எடுத்துட்டு வந்தால, ஆமாம், அதை தான் தொலைச்சவர்கிட்டே கொடுத்தாச்சே. அவர் வேற யாரும் இல்லைங்க, நம்ம மாப்பிள்ளை வேலை செய்றாருல அந்த கம்பெனியோட முதலாளி. ஆஹா, அவருக்கு நம்ம அகிலாவை ரொம்ப பிடிச்சிருக்கான். நமக்கும் விருப்பம்னு சொன்னா முறைப்படி வந்து பொண்ணு கேட்கறதா சொன்னாரா. என்னங்க யோசிக்கிறீங்க? பெரிய இடங்க. இந்த இடம் மட்டும் நம்ம அகிலாவுக்கு அமைஞ்சிட்டா நம்ம அதிர்ஷ்டம் தானுங்க. பெரிய இடமாச்சே, அதனால தான் நான் யோசிக்கிறேன். நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் ஒத்து வருமா? அதான்ப்பா நானும் சொன்னேன், இவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. சும்மா இரு. நாளைக்கு அவங்க வரும்போது நல்ல பதிலா சொல்லின்னு போண்டாமா. எங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சொல்லி அமிச்சா அவரோட முதலாளி ஒன்றும் ஃபீல் பண்ண மாட்டாரு. சின்ன வயசு, இப்பதான் படிப்பை முடிச்சுட்டு கம்பெனி பொறுப்பெல்லாம் ஏத்துட்டு இருக்காரு. அகிலாவை பார்த்த உடனே கண்டதும் காதல். இதெல்லாம் சரிப்பட்டு வரும்னு எனக்கு ஒன்றும் தோணல. நானும் அப்போ இருந்து பார்த்துட்டு இருக்கேன். என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும்னு உங்க யாருக்குமே தோணலல்ல? பேசிட்டா முடிவாயிடுச்சுன்னு அர்த்தமா? இந்த வீட்டில் நடக்கிற எல்லா நிகழ்ச்சிக்கும் ஒன்றை கேட்காம நாங்கள் முடிவு பண்ணுறதில்ல. இது உன் கல்யாண விஷயம், ஒன்றை கேட்காம நாங்கள் நிச்சயம் பண்ணிவிடுவோமா? என்னம்மா சொல்கிற? எனக்கு வாங்க மாப்பிள்ள, உட்காருங்க. சேர் கொண்டு வாமா. அத்தை விஷயத்த சொன்னாங்களா மாமா? இப்போ அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தோம். அவங்க ரொம்ப பெரிய இடமாச்சே, அவங்க லெவல் நமக்கு ஒத்து வருமா? இல்லை மாமா, மதன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப தங்கமான மனுஷன் மாமா. தங்கமான மனுஷனா இருக்கலாம், ஃபேமிலின்னு ஒன்று இருக்குல்ல, அவங்களாம் ஒத்துக்கணும்ல. விஷயம் புரியாம பேசாத லலிதா. அவங்க வீட்டில் அவங்க அம்மா மட்டும்தான். அகிலாவுக்கு பிடிச்சிருந்தா அவரை வரவழைச்சு மேற்கொண்டு பேசலாம். அவர் குணத்துக்கு நான் கேரண்டி. இதெல்லாம் அகிலாவுடைய அதிர்ஷ்டம் தான் சொல்லணும். இல்லத்தா, எனக்கு இப்ப விருப்பம் இல்ல. ஏன் அகிலா, சாமியாரை போகணும்னு ஏதாவது ஐடியா வச்சிருக்கியா? இல்ல, எனக்கு இப்போதைக்கு கல்யாணம் வேண்டாம். ஏம்மா? இப்போதைக்கு நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில எனக்கு கல்யாணம் தேவையப்பா. குடும்ப சூழ்நிலை விடுமா, கஷ்டம் யார் வீட்டில் தான் இல்லை, எல்லார் வீட்லேயும் கஷ்டம் ஒவ்வொரு ரூபத்தில் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. எல்லாம் பேசலாம், ஆனா நடைமுறைக்கு அதெல்லாம் சரியா வராது. உன் வாழ்க்கை இது இல்லை அகிலா. ஒவ்வொரு பொண்ணுக்கும் மேரேஜ் லைஃப் தான் உண்மையான வாழ்க்கை. இந்த வீட்டில் இருக்கிற கஷ்டம், அந்த கஷ்டத்தை அனுபவிச்சு நீ சாமியார் மாதிரி பேசுறது எல்லாமே கல்யாணம் பண்ணிக்கிட்டா சரியாயிரும் அகிலா. அவதான் வேணான்னு சொல்றால, சும்மா ஏன் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? லலிதா, எங்க வேத மாமியை பார்த்து பேசி ஒரு முடிவு எடுக்கலாமே. சரி, என்னப்பா இது? நான் தான் இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு சொல்றேன்ல. ஏற்கனவே ஊரை சுத்தி கடை, இத கார்த்திக் அண்ணா வேற நம்மள அம்போன்னு விட்டுட்டு போயிடுச்சு. சிவா பவானி படிப்பு வேற இருக்கு. முதல்ல அதெல்லாம் முடிட்டோம், அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி யோசிக்கலாம். அகிலாவுக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிக்க போறதுன்னு ரொம்ப வருஷமா என் மனசுல பட்டுண்டே இருந்துச்சு. அது உண்மைங்கிற மாதிரி இப்ப எவ்வளவு பெரிய இடம் வந்திருக்கு பாத்தியா? எப்படியாவது இந்த இடத்த முடிச்சிருங்கோ. எனக்கு மட்டும் அந்த ஆசை இல்லையா மாமி? அகிலாவோட நல்ல குணத்துக்கு அவளுக்கு பிரகாசமான எதிர்காலமும் நல்ல வாழ்க்கையும் அமையணும். ஆனால் எங்கள் தகுதிக்கு மீறின இடமா இருக்குன்னு தான் தயக்கமாக இருக்கு. தயக்கம் என்ன? அதான் நிஜம். எதுவுமே குருட்டாம் போக்கில் முடிவு பண்ணக்கூடாது, ப்ராக்டிக்கலாக திங்க் பண்ணி பார்க்கணும். நீ சொல்ற மாதிரி நினைச்சிருந்தா உன் கல்யாணம் நடந்திருக்குமா? எவ்வளவு பெரிய இடம் அமைஞ்சிருக்கு, நம்மளை தேடி வந்திருக்க சம்பந்தம் வேற. மாப்பிள்ளை ஸ்டேட்டஸுக்கு ஏற்ற மாதிரி நாம் செலவு பண்ணணும்னா 2 லட்ச ரூபா செலவாகும். என்னதான் அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கட்டி செஞ்சாலும் குறைஞ்சது 1 லட்ச ரூபாய் செலவாகும். ஓஹோ, பணத்துக்காக தான் தயங்கி தயங்கி யோசனை பண்றேளா? இத பாருங்கோ, அகிலா எங்காத்து பொண்ணு மாதிரி. அவ கல்யாணத்துக்கு நான் பணம் தரேன். என்ன என்ன அப்படி பாக்குறேன்? இந்த ஆத்தை விற்கிறதுக்காக எங்க ஆத்து மாப்பிள்ள பணம் வாங்கியிருக்காரு இல்லையா, அந்த பணத்தை அப்படியே பேங்க்ல போட்டு வச்சிருக்கார். அந்த பணத்துல உங்களுக்கும் பங்கு உண்டு. உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா என்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்க. எனக்கு தெரியும் மாமி, எனக்கு நல்லா தெரியும். உங்களுக்கு எப்பவுமே அகிலாத வசதி. என் கல்யாணத்துக்கு இப்படி ஏதோ பண்ணிருப்பீங்களா? லலிதா, வேண்டாம் மாமி, வேண்டவே வேண்டாம். எல்லாம் அகிலாவுக்கே பண்ணுங்க, என் கூட பேசாதீங்க. ஐயோ, இந்த கோவம் தாண்டி இவளை கெடுக்கிறதே. அவளை பத்தி தான் உங்களுக்கு தெரியுமே, விடுங்க மாமி. சரி, இத பாருங்க, அகிலா கல்யாணத்தை நாம ஜாம் ஜாம் நடத்திடுவோம். போருமா? எல்லாம் நல்லபடியா நடக்கண்டி. என் மருமவ, குழந்தை, நீங்க எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறத பாக்குறப்போ எங்களுக்கு பிரயாண கலப்பெல்லாம் போயிடுச்சு. அப்புறம் இன்னொரு சந்தோஷமான சமாச்சாரம், நாங்க இனிமே மெட்ராஸ்லயே இருக்க போறோம். மாப்பிள்ள குவார்டர்ஸ் கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு மாமா. என் அதிர்ஷ்டமோ என் பொண்ணு பிறந்த நேரமோ தெரியல, இனிமே நாங்கள் மெட்ராஸில் வசதியாக வாழ போகிறோம்.
ஹை ஜாலி. அப்பதான் அக்காவை அடிக்கடி பாத்துக்கலாம். ஆமாமா, எனக்கு தான் அருமையான பாம்பே வாழ்க்கை போச்சு. அங்க ஏதாவது மாதர் சங்கத்துல சேர்ந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணலாம் நினைச்சிட்டு இருந்தேன். அம்மா தாயே, முதல்ல நீ எனக்கு சர்வீஸ் பண்ணு, அப்புறம் சோஷியல் சர்வீஸை பத்தி யோசிக்கலாம். ஏம்மா நீ மெட்ராஸ்லயே சோஷியல் சர்வீஸ் பண்ணலாமே, நீ பிறந்து வளர்ந்த ஊராச்சே இது. வேணாம் மாமா, எல்லா பொண்ணுங்க மாதிரி நான் வீட்லயே இருக்கேன். அவளை ஏன் அப்செட் பண்றீங்க? இன்னைக்கு சாயந்தரம் அகிலாவை பொண்ணு பார்க்க வராங்க. பெரியவங்க நீங்கள் 2 பேர் கூட இருக்கணும். வர வழியில மணிவாசகம் எல்லாம் சொன்னான். மாப்பிள்ளைக்கு அம்பா சமுத்திரம்னா நமக்கு ஏதோ ஒரு விதத்துல சொந்த வரணுமே. மாப்பிள்ளைக்கு அம்மாவும் சித்தியும் மட்டும்தான் இருக்காங்க. ஒரு காலத்தில் மாப்பிள்ளையோட அப்பா அம்பாசமுத்திரத்தில் கொடி கட்டி பறந்தவர். வெத்தலைக்கார புள்ளன்னு சொன்னால் அந்த ஊரில் தெரியாதவங்களே கிடையாது. படிப்படியாக முன்னுக்கு வந்தவர். வெத்தலைக்கார பிள்ளைன்னா எங்களுக்கு ஒரு வகையில் உறவு முறை ஆகணும். எங்க பெரியப்பா வெத்தலைக்கார பிள்ளைய பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. அவங்க ஒரு விதத்துல தூரத்து சொந்தம் எங்களுக்கு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்தோன்னு விசாரிச்சா தெரிஞ்சு போயிடும். அகிலாக்கு பிரமாதமான அதிர்ஷ்டம் இருக்கு. மாப்பிள்ளையோட முதலாளி ஒரு தடவை பர்ஸை தொலைச்சிட்டாரு. அதை நம்ம அகிலா தான் கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா. அப்பா அவரு அகிலாவை பார்த்துருக்காரு. அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிருக்கு. மாப்பிள்ளை மூலமா கேட்டு அனுப்புனாரு. அகிலாவோட அதிர்ஷ்டம் அவளுக்கு பெரிய இடமா கிடைச்சிருக்கு. அகிலாவோட அதிர்ஷ்டம் அவ பெரிய பணக்கார வீட்டு மருமகளா போகணும்னு இருக்கு. மாமா, இதுல முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா? லலிதாக்கோட ஹஸ்பண்ட் அகிலாக்கு ஹஸ்பண்ட கை கட்டி வேலை செய்ய போறாரு. லலிதாக்கோட ஜம்பம் இதோட ஓவர். ஏய் பவானி, அப்படிலாம் பேசக்கூடாது. ஆமாமா, அகிலா மேடம் இறக்கப்பட்டு கொடுத்தாதான் இனிமே எனக்கு சம்பளம். அவன் சொல்றது ரைட்டு தானே. மணிவாசகத்துக்கு இனிமே முதலாளி அம்மா அகிலா தான். என்ன இருந்தாலும் அகிலா லலிதாவோட அதிர்ஷ்டசாலி தான். அப்போ இனிமேல் அகிலாக்காவை கையில பிடிக்க முடியாது. அகிலாக்கா புண்ணியத்துல நல்லா படிக்கலாம். உங்க எல்லாருக்கும் ஒரே கிண்டலா போயிடுச்சு. மேகமே மேகமே பானிலா தேயுதே தேகமே. எங்க இருக்க மாமி? அங்க இருக்கேன். அங்க இருக்கியா? நான் இங்க தேடிட்டு இருக்கேன். என்ன பண்ணிட்டு இருக்க? பூ கட்டின்னு இருக்கேன். ஓஹோ, பூ கட்டின்னு இருக்கியா? கட்டு கட்டு. சாப்பிட்டியோ? சப்பாத்தி இருக்கு, வேணா சாப்பிட. வேணாம், பசிக்கல. பசிக்கலையா? அது எப்படி பசிக்கும்? கல்யாணம் ஆக போற சந்தோஷம் பசியே எடுக்காதே. என் தங்கத்துக்கு வெக்கத்தை பாரு. சும்மா இருங்க மாமி. அடியே, ஒரு நல்ல மனசுக்கு தான் நீ பெரிய இடத்துல வாழ்க்கப்பட போற. இந்த பாருடி, நீ வேணா பார்த்துட்டே இரு. அந்த மதன் இருக்கானே, நீ போன உடனே அவன் பெரிய ஆளா வரப்போறான். என்னடி அப்படி பாக்குற? ஐயோ, உன் ஆம்படியான அவன் சொல்லிட்டானா தப்புடியாமா? தப்பு. இனிமே அப்படி சொல்ல மாட்டேன். பரவாயில்ல, சொல்லலாங்கிறியா? உள்ள மாதிரி தானே, சொல்லுங்க. சொல்லிட்டுமா? சொல்லிடுறேன். சொன்னா உடனே சொல்லிடுவீங்களா? அடியே, உன்னை பத்தி தாண்டி நான் ரொம்ப கவலைப்பட்டு இருந்தேன். அந்த கவலையெல்லாம் இப்ப எனக்கு தீந்து போச்சு. அன்னைக்கு உனக்கு ஒண்ணு சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? என்ன? வால் நீண்ட கருங்குருவி வலப்பக்கம் இருந்து இடப்பக்கம் போனா பெரிய அதிர்ஷ்டம் அடிக்கும்னு சொன்னேனே. ஆமா, அது இப்ப எவ்வளவு உண்மையாயிடுத்து பாத்தியா? பெரியவா சொல்றது என்னைக்குமே பொய்யாகாது. அகிலா, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க நீ? துணி துவச்சு போடுன்னு சொன்னேன்ல, இங்க உட்காந்து பேசிட்டு இருக்க. மத்தியானம் துவச்சு போடுறக்கா. சமையல் யார் பண்ணுவா? வர வர நீ ரொம்ப சோம்பேறி ஆயிட்ட. என்னடி உனா ரொம்ப மிரட்டின்னு இருக்க? இந்த பார், 1000 தான் இருந்தாலும் இனிமே உன் ஆத்துக்காரர் யார்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்குவான் தெரியுமா? இவளோட ஆம்படையாங்கிட்ட. ஆபீஸ்லயே அப்படின்னா ஆத்துல இனிமே இவ தான் உனக்கு எஜமானி.